சிறப்பு வாய்ந்த தேர்தல் பிரச்சார பயணத்தில் பங்கெடுத்திருக்கின்ற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினுடைய தலைவர் பெருமக்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பெருமக்களே, பகுதி கழகத்தினுடைய செயலாளர், வட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள், மாநகராட்சியினுடைய மன்ற உறுப்பினர் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளே, எல்லாவற்றிற்கும் பெருந்திரளாக வருகிறது சிறப்பித்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொண்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் வழங்கினார்கள். மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி கோவை தெற்கில் உதயசூரியன் வெற்றி என்ற உறுதியை தந்து தேர்தல் பிரச்சார பயணம் தொடங்கிய நாள் முதல் இன்று வரை தொடர்ந்து ஒவ்வொரு வட்டங்களிலும் எழுச்சியான வரவேற்போடு செல்லும் இடமெல்லாம் ஆரத்தி எடுத்து மலர் தூவி வரவேற்பை கொடுத்து எங்கள் முழு ஆதரவு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களுக்கு என்பதை உறுதி செய்திருக்கின்றார்கள். இந்த தெற்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு அளிக்கக்கூடிய வாக்குகள் என்பது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற கோவை மாவட்ட மக்களும் கோவை தெற்கு தொகுதியுடைய மக்களும் 2021 சட்டமன்ற தேர்தலை போல கோவை மாவட்டம் அமைந்துவிடக் கூடாது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் கோவையில் உள்ள 10 தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியோடு இருக்கக்கூடிய கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தனி கவனத்தை செலுத்தி வருகின்றார்கள். 2021 ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி இருக்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த திட்டம், விடியல் பயண திட்டம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, காலை உணவு திட்டம், 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்புகள், தாய் மாணவர் திட்டம் என தொடர்ச்சியாக பல்வேறு சிறப்பு திட்டங்களை இந்த 5 ஆண்டுகளில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகின்றார்கள். அதே போல கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சியில் செம்மொழி பூங்கா, அவினாசி சாலைகளில் மேம்பாலங்கள், பெரியார் நூலகங்கள், மேற்கு புறவழி சாலைகள் என பல்வேறு சிறப்பு திட்டங்களை தந்திருக்கின்ற முதலமைச்சருடைய சாதனைகள் இன்னும் முழுமையாக நாம் கோவையிலே பெற்று கோவை தொழில்துறையில் தமிழ்நாட்டில் முதல் மாவட்டம் என்ற பெருமையை சேர்க்கக்கூடிய வகையிலும், வளர்ச்சி பெற்ற மாவட்டங்களில் முதல் மாவட்டம் கோவை மாவட்டம் என்ற வகையிலும், கோவையில் உள்ள 10 தொகுதிகளில் கோவை தெற்கு தொகுதி அதிக வளர்ச்சி பெற்ற முதன்மை தொகுதி என்ற நிலையில் உருவாக்கக்கூடிய வகையிலும் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றக்கூடியதாக உங்கள் இல்லத்தில் ஒருவனாக உங்கள் சகோதரனாக நீங்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை நிச்சயமாக முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று சிறப்பாக நிறைவேற்றி தருவேன் என்ற உறுதியை மட்டும் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு, கோவை ஏற்கனவே 4-5 ஆண்டுகளாக உங்களோடு வந்து பழகி தேவையான திட்டங்களை முதலமைச்சரிடத்திலே கேட்டு பெற்று செயல்படுத்தினுடைய தொடர்ச்சி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு திராவிட மாடல் அரசு 2.0 ஆட்சி அமைந்தவுடன் 2வது முறையாக மாண்புமிகு தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் அத்துணை திட்டங்களையும் சிறப்பாக செயல்படுத்தப்படும் என்ற உறுதியை சொல்லி வாக்களிப்பீர், உதயசூரியன் வெற்றி பெறச் செய்வீர், உதயசூரியன் வருகை வந்து சிறப்பித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பு கலந்த நன்றியை சொல்லி அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.